அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ உலகமே உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால், அது அமெரிக்காவில் நடந்த உக்ரைன் அதிபர் அமெரிக்க அதிபர் சந்திப்பு. அவர்கள் அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட விதம், இதுதான் இன்றைக்கி உலகமே பேசும் பொருளாக மாறிவிட்டது. உலக ஊடகங்கள் அனைத்தும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பதிவு போடுற நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா அதாவது தன்னுடைய இராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு நிறுத்திவிட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு உக்ரைனுக்கு. உக்ரைனுக்கு இழப்பு, ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இது உண்மையாகவே என்ன நடந்தது, எதனால் அதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் அமெரிக்கா அப்படி நடந்துக்குது அப்படின்னு சொன்னால், அதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னு சொன்னால், உலக ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே 4 வருடம் அமெரிக்க அதிபராக இருந்தவர். அதில் நார்த் கொரியாவோடலாம் அவர் ரொம்ப ஒரு சூழ்நிலையே மாற்றி நார்த் கொரியாவுடைய நட்பையே பெற்றார் அந்த நேரம். அது மாதிரியான ஒரு நபர் தான் அவர். ஆனால் அவர் இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, இந்த மாதிரியான செயல்பாடு அவருக்கு ஒரு அதிபருக்கு உரியதா இல்லையே அப்படிங்கிறது மாதிரி ஆய்வாளர்கள் பேசுகிறாங்க. ஆனால் உண்மைதான் அது. ஆனால் இப்போ இந்த நடந்த சம்பவத்துக்கு என்ன ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அதாவது ஜெலன்ஸ்கியை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு அந்த கனிம வளங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக கூப்பிட்றாங்க. அதை ஜெலன்ஸ்கி போகிறாருங்க. போனோன்னா முதல்ல ஊடகங்கள் முன்னாடி இது பேசப்படுதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஊடகங்களுக்கு முன்னாடி இது மாதிரியான உரையாடல்கள், அதாவது இண்டோரில் நடக்கும். அதுக்கு பிறகு அதாவது ஊடகம் அந்த இண்டோர் மீட்டிங்க்கு முன்னாடி ஊடகத்தை சந்திச்சுட்டு சில நேரம் போவாங்க. உள்ளே போயிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு பேச்சுவார்த்தை வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ஊடகங்களை சந்தித்து ஒரு அதாவது ஸ்மூத்தான ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் அந்த உலக வழக்கத்துக்கு மாறாக 2 அதிபர்கள் பேசக்கூடிய, சாதாரணமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயங்களே ஊடகங்கள் முன்னாடி லைவில் நடக்குது அப்படின்னு சொன்னால், இதில் ஏதோ ஒரு உள் விஷயம் இருந்து தானே நடக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமாக அவர் போன தடவை அதிபராக இருந்தப்போ உலகத்தில் அவர் குறித்த ஒரு குறிக்கோளாக அவர் பார்த்தது அவருடைய குறிக்கோள் அப்படின்னு சொன்னாக்க சைனாவை வளர்ச்சியை குறைக்கணும், சைனாவை அட்டாக் பண்ணணும். அட்டாக்னா பொருளாதார ரீதியாகவும் வேறு வெளிவிவகாரத்துறை ரீதியாகவும் அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணி சைனாவை முடக்கணுங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப்போடைய முக்கியமான குறிக்கோள். இது போன தடவையே அந்த கொரோனா அவர் இருக்கப்போ, அவர் அதிபராக இருக்கப்போ கொரோனா வைரஸ் வந்துச்சு. அப்போ அவர் சீனா வைரஸ்ன்னே சொன்னார், சைன் வைரஸ்ன்னே சொன்னார். இந்த கொரோனா வைரஸ் அதுக்கு சீனா தான் அதுக்கு காரணம்னு சொன்னார். சீனா வேணும்னே இந்த வைரஸ் தாக்குதலை முடுக்கி விட்டுருக்கு அப்படின்னுலாம் சொன்னார். அதனால் சீனாவோட ஒரு கடுமையான போக்கை போன தடவை கடைபிடித்தவர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், சீனா அமெரிக்காவோட வளர்ச்சி பெற்றுக்கிட்டு வருது, அதனால் நம்ம ரஷ்யாவையும் சீனாவையும் ஒன்று சேர்த்துக்கிறத விட ரஷ்யாவோட இணக்கமாகவும் சீனாவை நம்ம முடக்கும் வேலையில் ஈடுபடணுங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சு பூராவுமே அமைஞ்சிருக்கு. அதனால் அவர் உலகத்திலே எல்லா நாட்டோடையும் நம்ம சுமூகமாக இருக்கலாம், ஆனால் சீனாவோட மட்டும் சுமூகமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவருடைய செயல்பாடுகள் கடந்த தடவை இருந்திருக்கு, இப்போவும் அப்படி தான் இருக்க போகுது. இப்போ அதை மனசில் வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு ஆஃபரே கொடுத்தது மாதிரி இது. இந்த இப்போ உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா ஏறக்குறைய வெற்றி பெற்று விட்டதுங்கிறதே அப்படியே சொல்லணும் அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம் கொஞ்சம் தவறான கடுமையான செயல்பாட்டை முன்னெடுத்துட்டாரோ அப்படிங்கிறது தான் இவருக்கு எதிர்மறையாக அமையக்கூடிய செயல்பாட்டை முன்னெடுத்துட்டாரோ அப்படிங்கிறது தான் நம்ம பார்வையாளர்கள், அதாவது அரசியல் ஆலோசகர்கள் அல்லது அரசியல் பார்வையாளர்கள், விமர்சகர்கள் இவர்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவராக போகிற தொடங்கினது ரஷ்யா. இப்போ
இப்போ ரஷ்யா தான் போரை தொடங்குனுச்சு. ஆனால் அவர் வந்து இந்த போர் தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். என்னன்னா நேட்டோவில் இணைய போகிறேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்க போய் தான் உக்ரைன் நேட்டோவில் இணைஞ்சிட்டுனா ரஷ்யாவுக்கு பக்கத்தில் பார்டர்லேயே நேட்டோ வந்துட்டுனா அது வந்து ரஷ்யாவுக்கு தலைவலியாக இருக்குன்னு சொல்லி இதை நேட்டோவில் இணையக்கூடாதுன்னு சொல்லி பல முறை வந்து வார்ன் பண்ணார் புடின். ரஷ்ய அதிபர் வார்ன் பண்ண பிறகு அதையும் கேட்காம நேட்டோவில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போகும்போது தான் அப்போ வந்து போர் தொடுக்குது ரஷ்யா. ஆனால் போர் தொடுத்தது ரஷ்யா தான் முதல்ல. அடுத்து இப்போ உக்ரைன் அதிபர் வந்து இப்போ இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கும்போது முதல்ல என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, உக்ரைனை அவமானப்படுத்தணும், ரஷ்யா மகிழணும், இப்படி தான் அவருடைய செயல்பாடு இருக்குது. இவர் அதிபராக வந்தவுடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க உடனே வந்து நாங்கள் உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட வந்து சமாதானமாக போவோம், உக்ரைன் ரஷ்யா போகிற ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் பிரச்சாரத்தில் சொன்னார். அதிபரான பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உக்ரைனை வெறுப்பேற்றுறது மாதிரியும் ரஷ்யாவை கூல் பண்ணுறது மாதிரியும் உக்ரைன் ரஷ்யா சம்மந்தமான அந்த போர் சம்மந்தமான பேச்சுவார்த்தை அது அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து சவுதியில் ஏற்பாடாகுது, சவுதி அரேபியாவில். அப்போ இது அமெரிக்கா ஏற்பாடு பண்ணுது. அமெரிக்கா ஏற்பாடு பண்ணும்போது அந்த உக்ரைன் அதிபர், அதாவது வந்து உக்ரைன் அதிபரும் ரஷ்ய அதிபர் அல்லது உக்ரைனுடைய பிரதிநிதிகள் ரஷ்யாவுடைய பிரதிநிதிகள் இவங்க அதில் இடம்பெறணும். உக்ரைனே அவர் வந்து தண்டிக்காமல் அமெரிக்க அதிபர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சு நடத்துது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு. அப்போ உக்ரைனை ஒரு பொருட்டாகவே கருதலை. இந்த இடத்துலையே வந்து ஜெலன்ஸ்கியை வந்து வேகப்படுத்தி விடுறார், உக்ரைன் அரசாங்கத்தை வந்து உணர்ச்சி வசப்படுத்தி விடுறார். அதே நேரம் வந்து ரஷ்யாவை வந்து கூல் பண்ணுறார். இந்த இடத்துலையே ரஷ்யாவை கூல் பண்ணுறார். அதாவது உக்ரைனை ஒரு பொருட்டாக கருதலைங்கிறது மாதிரி ரஷ்யாவுக்கு காமிக்கிறார். இப்போ அதுக்கு பிறகு ஒரு ட்விட்டர்லாம் வந்து ஜெலன்ஸ்கி ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த பேச்சுவார்த்தை அன்றைக்கி நடந்துச்சு, அந்த பேச்சுவார்த்தையில் வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துட்டு அவங்க பேசிக்கிட்ட விதத்தில் வந்து முரண்பாடு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இணக்கமாக போகிறதுக்கான எண்ணத்தில் இல்லை. அதாவது வந்து உக்ரைனுக்கு இனிமேல் தொடர்ந்து உதவி செய்ய போவதில்லை, ரஷ்யாவை தன் பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாங்க முன்னாடியே அவருடைய செயல்பாடுகள் காட்டுது. இப்போ அந்த வகையில் தான் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அவர் வந்து ஜெலன்ஸ்கியை வந்து ஒத்துக்காத விஷயங்களை வந்து திணிக்கிறாங்க. ஒத்துக்க மாட்டார் ஜெலன்ஸ்கின்னு தெரியும். அதாவது உக்ரைன் அதிபர் வந்து இது மாதிரியான ஒப்பந்தங்களுக்கு ஒத்துக்க மாட்டார், அவங்க நாட்டுக்குள்ளே போய் பதில் சொல்லணும்ல அவர். அப்போ ஒத்துக்க மாட்டார்னு தெரியும். என்ன கேட்குறாங்க, அங்கே உள்ள கனிம வளங்களை கேட்குறாங்க. சரி, அங்கே உள்ள கனிம வளங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, கனிம வளங்களை நாங்கள் தர்றோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த ரஷ்யா எங்கள்கிட்ட வந்து பிடித்த பகுதிகளை வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும். அடுத்து வந்து அந்த பிறகு உக்ரைனுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், உக்ரைனுக்கான பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தங்களும் அதில் இடம்பெறணும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்த சொல்கிறார். இது அவர் சொல்கிறது நியாயம்தான். அதாவது கனிம வளங்களை எடுத்துங்க, ஆனால் வந்து உக்ரைனுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து கிரிமியாவை பிடிச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு இப்போ வந்து புடின் போர் தொடுத்து நிறைய இடங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து பிடிச்சிட்டாரு, இந்த பிடித்த இடங்களை எங்களுக்கு கொடுக்கணும், அடுத்து வந்து எங்களுக்கு அந்த பாதுகாப்பு சம்பந்தமான உறுதி வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறாரு. இது ஒரு அதிபர் வந்து கேட்டு தான் ஆகணும். அந்த நாட்டிலேருந்து கனிம வளங்களே தர்றேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். இப்போ கனிம வளங்களை எல்லாம் எடுத்துங்கிறதே அவங்களோட சூழ்நிலையின் காரணமாக அவர் இறங்கி வர்றாருன்னு தான் அர்த்தம். ஆனால் பாதுகாப்பு வேணும்ல கனிம வளங்களை. அப்போ அந்த நாட்டு மக்கள் கேட்பாங்கள்ல, எதுக்கு வந்து பாதுகாப்பும் கொடுக்கல, நம்ம இடத்தையும் நம்மளுடைய பகுதிகளை பிடிச்ச பகுதிகளையும் ரஷ்யா விடலை, எப்படி நீங்கள் கனிம வளத்தை தர்றேன்னு ஒத்துக்கிட்டு எப்படி அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகும்ல. இதை வந்து அந்த மக்களுடைய பிரதிநிதி இல்லை அவர், அதே கவனத்தில் கொள்ளலை அவர் டொனால்ட் ட்ரம்ப். இருந்தாலும் அவர் ராஜதந்திரமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது ஜெலன்ஸ்கி வந்து இந்த அமைதிக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு. அமெரிக்கா வந்து அதாவது வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ரஷ்யா ஒத்துக்கிடுச்சு, அமெரிக்கா இதுக்கான முழு முயற்சி எடுத்துச்சு, ஆனால் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோரணையை உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு தான் அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவரை உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசி அந்த ப்ரெஸ் மீட்டில் அவரை ஒத்துக்காமல் போச்சுடுறாங்க. அவரோட வந்த அந்த குழுக்களும் வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்டது மாதிரி தான் அனுப்பப்படுறாங்க. இதுதான் நடந்தது. இப்போ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனாவை குறிவைக்கிறார். சைனா அடக்கப்பட வேண்டும். சைனாவை அடக்கணும்னு சொன்னால் சைனாவுடைய பிரதான கூட்டாளி, அதாவது உலக வல்லரசில் ஒரு 2வது வல்லரசும் 3வது வல்லரசும் ஒன்றா இருக்குதுங்கிறது வந்து பெரிய பலம். அப்போ ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து எதிர்கொண்டு அதை சமாளிக்கிறது வந்து
அமெரிக்காவுக்கு பெரிய விஷயம். அதனால தான் என்ன பண்ணுறாரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, யூரோப்பெல்லாம் பகைச்சிக்கிறது மாதிரி, யூரோப்பை பகைச்சிக்கிட்டா தான் ரஷ்யா வந்து கூலாகும். யூரோப்பையும் பகைச்சிக்கணும், உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடாது. இது மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் தான் ரஷ்யா காம்ப்ரமைஸ் ஆகும். அப்போ ரஷ்யாவை காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக யூரோப்பையே பகைச்சிக்கிறாரு. யூரோப் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெலன்ஸ்கி இங்கே அவமானப்படுத்தப்பட்ட பிறகு அவர் யூரோப் அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து உடனே அவசர மீட்டிங் போட்டு ஃபுல்லாக வந்து உக்ரைனுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிறது மாதிரி இங்கிலாந்துடைய தலைமையில் பெரிய முன்னெடுப்பு நடக்குது. இதில் ஏறக்குறைய நேட்டோவில் உள்ள அமெரிக்காவை அழைக்காமே அவங்க வந்து தனியாக யூரோப்பில் உள்ள எல்லாருமே பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஒப்பந்தத்தை நாங்கள் வரையறைப்படுத்துவோம், நாங்கள் தான் வந்து அந்த ஒப்பந்தத்தை தயார் பண்ணுவோம், தயார் பண்ணி அமெரிக்க அதிபர்கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு சம்பிரதாயமாக தான் அமெரிக்காவை பேசுகிறாங்க அவங்க. ஆனால் அவங்கள வந்து அமெரிக்காவை உதாசீனப்படுத்தக்கூடிய செயலில் இறங்கிட்டாங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் யூரோப்பாவில் வந்து அமெரிக்காவுக்கு எந்த விதமான அதாவது இராணுவ ரீதியான பாதிப்புகள் வராது, அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பெரிய பாதிப்புகள் வராது அப்படிங்கிறது என்னைக்கு வேணாலும் யூரோப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அமெரிக்கா. ஆனால் இப்போ வந்து சைனாவோட பார்வைக்கு அமெரிக்காவோட செயல்பாடு, ரஷ்யாவுடைய செயல்பாடு, இது ரெண்டும் வந்து சைனாவுடைய பார்வைக்கு நல்லாவே தெரியும். இது நம்மளை டார்கெட் பண்ணி தான் நடக்குது அப்படிங்கிறது சைனாவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் வந்து சைனாவும் இப்போ பொருளாதார சம்மந்தமான வரையறையெல்லாம் ஏதோ வந்து அமெரிக்காவுக்கான வரியெல்லாம் கூட்டுறது மாதிரி ஏதோ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து ஊடகங்கள் பேசுது. இப்போ அந்த வகையில் ரஷ்யா வந்து யூரோப்பை முழுமையாக வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டால் தான் வந்து ரஷ்யாவும் ஒரு நம்பிக்கைக்கு வரும். அடுத்து உக்ரைனுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப், அதாவது இராணுவ உதவிகள் அனைத்துமே நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின பிறகு வந்து ரஷ்யா வந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும் டொனால்ட் ட்ரம்ப். இது ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை, அமெரிக்காவுடைய ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு ஒரு பகுதியினர் பேசினாலும், டொனால்ட் ட்ரம்ப்போடைய வந்து ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லாத முரட்டுத்தனம் அது அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு ஒரு சாரார் பேசுகிறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை நம்ம ஈஸியாக இட போட்டுற முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 4 வருஷம் அவர் அதிபராக இருந்திருக்காரு, இப்போ வந்து 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு அதிபர். அந்த அமெரிக்கா மக்கள் நம்ம உலக அளவில் வந்து நல்ல அறிவு முதிர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படக்கூடிய அமெரிக்கா மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ வந்து சாதாரணமாக அவர் வந்து இது மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி உடனே வந்து உக்ரைனை கைவிட்டு, உலக பார்வைக்கு என்ன அமெரிக்காவுக்கு பெரிய கெட்ட பேர் மாதிரி தெரியும். அதாவது வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனை கைவிட்டுடுச்சு, உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கிறதுக்கு காரணமும் அமெரிக்கா தான். ஆனால் அமெரிக்கா ரொம்ப ஈஸியாக ரஷ்யாவை கைவிட்டுடுச்சு, அதனால் அமெரிக்கா நம்பத்தகுந்த நாடு இல்லை, இப்படியெல்லாம் வந்து கெட்ட பேரெல்லாம் வரும். யூரோப்பையும் பகைச்சிக்கிட்டால் எவ்வளோ அமெரிக்காவுக்கு அதனால் பாதிப்புங்கிறதும் அமெரிக்காவுக்கு தெரியும். இவ்வளவு இருந்தும் இவ்வளோ பெரிய விலையை கொடுக்குறார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து சைனாவை எதிர்கொள்ளணும், சைனாவை வந்து நம்ம இப்பயே வந்து அடக்கிடணும், இப்பயே அதை வந்து சைனாவுடைய வளர்ச்சியை தடை பண்ணி சைனாவுக்கு பெரிய செக் வைக்கணும். அந்த அடியை வந்து 50 வருஷம் 40 வருஷத்துக்கு சைனா வந்து மீண்டும் வளர முடியாத அளவுக்கு சைனாவுக்கு பெரிய செக் வைக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தோடு தான் இந்த நடவடிக்கைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்களில் சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு பெரிய ஒரு குறிக்கோளை எட்டுவதற்காக தான் இது மாதிரியான நடவடிக்கைகள் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப நேர்த்தியாக தான் செய்கிறார். அவர் வந்து நார்த் கொரியா அதிபரையே வந்து சிங்கப்பூருக்கு வர வச்சு சிங்கப்பூரில் சந்தித்து பேசினவர். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையை இறங்கி போய் அணுகக்கூடிய ஆள் தான் அவர். பேச்சு அவருக்கு வந்து அடாவடித்தனமாக அதை ஒரு ஹெட்வைட்டான நபர் மாதிரி இருந்தாலும், அவருடைய தோரணைகள் இருந்தாலும், அவருடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை. அவருடைய செயல்பாடுகளில் நிறையா விஷயங்கள் வந்து இறங்கி போய் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ உக்ரைன் அதிபர்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறது வந்து தவறு. இது மாதிரி நடந்தால் அமெரிக்காவுக்கு கெட்ட பேர், நமக்கு கெட்ட பேர், நம்பகத்தன்மை போயிடும், நம்மளோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு விலையை கொடுத்தா தான் ரஷ்யா வந்து கூலாகும், ரஷ்யா காம்ப்ரமைஸ் ஆகும். ரஷ்யா காம்ப்ரமைஸ் ஆகிட்டுனா சைனாவை நம்ம அடக்கிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோரணையில் தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பார்வையிலையும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.